அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப அமைதியானவங்க. நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. அதே மாதிரி எதிரிக்கு கூட தன்னுடைய மனதில் ஒரு உதவி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலிங்க. எந்த விஷயத்தை யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் படு சுறுசுறுப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனிக்கிழமை செய்ய வேண்டிய வேலையை திங்கக்கிழமையே முடிச்சிருவீங்க. ஆனால் திங்கக்கிழமை செய்கிற வேலையை சரியாக செய்ய மாட்டீங்க. எதிர்காலத்தை பற்றி அடுத்த நாளே சிந்திப்பீங்க. நாம் நாளைக்கு இதை செய்யலாம், நாளைக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்கறையாக வருகின்ற நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடியே சிந்திக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதைத்தான் ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்வக்கோளாறு பல நேரத்தில் உங்களுக்கு சரியாக அமையும். சில நேரத்தில் சின்ன சின்ன தவறுகளும் நடைபெறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி எந்த வேலையை முதல்ல செய்யணும் எந்த வேலையை பின்னாடி செய்யணும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. எதுலேயுமே பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சிங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இல்லை என்றால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பார்த்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இறுதியில் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். நீங்கள் ஒன்று நினச்சி பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அது நிறைவேறாமல் சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துடும். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தினமுமே உங்களால் முடிந்தது அப்படின்னா காலபைரவரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமையும். ஏன்னா வருகின்ற நாட்களில் 3ல் சுக்கிரன் உச்சம் பெற்று நினைத்தது அனைத்துமே நிறைவேற்றுவார் என்றாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா தான் அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு விதத்தில் இந்த வாரத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் வரும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன ஒற்றுமையும் அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்த குரு 9ஆம் பார்வையால் ராசியை பார்ப்பதனால நிறைய நற்பலன்கள் இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கஷ்டங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இதனா வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். 3ஆம் இடத்துல உள்ள ராகு அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். உங்களை எல்லா விதத்துலையுமே உயர்த்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடமாகட்டும், தொழிலாகட்டும், அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையாகட்டும் எல்லாமே இந்த வாரம் ஓரளவுக்கு சிறப்பாகவும் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால எதுவுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தான் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. பின்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அறிந்து அதற்கேற்ப செயல்படுறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வருத்தங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. முடிந்தால் தினமுமே எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபடுங்க. அல்லது அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு பாருங்க. நல்ல ஒரு சாதகமான பலன்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்கார
நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நீங்கள் நினைத்த வேலையை இந்த டைமு கரெக்டாக செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் தான் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும். கொஞ்சம் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கரெக்டான நேரத்தில் கொஞ்சம் உணவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வாரம் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் இந்த வாரம் வேலை பளுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய செல்வாக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பணம் கூட இந்த வாரத்தில் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய குலதெய்வ அருளும் இந்த டைம் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள், தடைகள் இது எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். துணிச்சலுடன் ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் ஈடுபட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வரன் தேடிட்டு இருக்கவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த வாரத்தில் நடைபெறும் அல்லது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். செய்து வரும் தொழிலை கூட ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்துவீங்க. அந்த விரிவுபடுத்துறதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அவிட்டம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேற்று இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த வாரம் நீங்கள் எடுத்து செய்வீங்க. அந்த வேலையை ரொம்ப சீரும் சிறப்புமாக கண்ணும் கருத்துமாக செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இதனால் மற்றவங்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. நினைத்த வேலையை நினைத்தபடி செய்து முடித்து நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. நிலம் சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. அந்த திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுறதுக்காக கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த மகர ராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வருமானத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. சக தொண்டர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இந்த டைம் இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. சக உறவுகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு கூட வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. அதனால் இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த அவிட்டம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம்
தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.